பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன ஆகுது பார்க்கலாம். இங்க கோபியும், ஈஸ்வரியும் பண்ற வேலைகளெல்லாம் பொறுத்துக்க முடியாம, இங்க பாக்கியாவே வீட்ட விட்டு போயிட்டா நல்லாருக்கும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க மையு வந்துட்டு கோபி பாக்கறதுக்காக ராதிகா வீட்லருந்து கெளம்பி, இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. அங்க வரம்போது இங்க மையு வீட்டுக்கு வெளியிலயே யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போலாமா? வேணாமா? போனோம் அப்டின்னா, ஈஸ்வரி பாட்டி நம்மள திட்டுவாங்களே! அப்டிங்கிற மாரி, இங்க மையு யோசிச்சுட்டு ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு பாக்கியா வீட்டு வெளிய நிக்கிறாங்க. அப்பதான் அங்க பாக்கியா வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து உள்ள வராங்க. உள்ள வரும்போது அங்க மயு வந்துட்டு ஒரு மாரி பதட்டமா யோசிச்சுட்டு இருக்கும்போது, இங்க பாக்கியா மயு கிட்ட இருந்து, "என்ன மயு வெளிய நிண்டு யோசிச்சுட்டு இருக்க? அப்பாவ பாக்க வந்தியா?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கேட்கறாங்க. அதுக்கு மயு வந்துட்டு, "ஆமா ஆன்ட்டி டாடிய பாக்க தான் வந்தேன். ஆனா உள்ள வந்தேன் அப்படின்னா பாட்டி திட்டுவாங்களே! அதான் இங்க வெளிய நிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, "அதெல்லாம் எதுவும் திட்ட மாட்டாங்க மயு. நீ உள்ள வா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க மயு வந்துட்டு, "இல்ல ஆன்ட்டி பரவால்ல. நான் வந்தா கண்டிப்பா என்ன திட்டுவாங்க. அவன் ஏற்கனவே அம்மா வந்தது திட்டுனாங்க. இப்ப நான் வந்தேன் அப்படின்னா ரொம்பவே திட்டுவாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியாவும் மயு பேசிட்டு இருக்கும்போது, அங்க ராதிகா வீட்லருந்து ராதிகா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ராதிகா அங்க மயுவ பார்த்தோனே, இங்க ராதிகா மயுவ திட்ட ஆரம்பிச்சுறாங்க. "ஐயோ! நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? இப்பலாம் நீ தனியா வீட்ட விட்டு வெளிய வர ஆரம்பிச்சுட்டியா? என்ன இதெல்லாம் புதுசா?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா மயுவ பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க மயு வந்துட்டு என்ன சொல்றது தெரியாம ஒரு மாரி தயக்கமா நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா பாக்கியா பார்த்து கேட்கறாங்க, "என்னங்க பாக்கியா, இப்ப எங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு சொல்ட்டு என் குழந்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? அத கேட்டுட்டு அங்க கோபி கூட எப்படிலாம் உறவாடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரி ராதிகா ரொம்பவே கோவமா பாக்கியா பார்த்து கேட்கவும், இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "என்ன ராதிகா பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லையே." அப்படி சொல்லவும், "நான் தான் பார்த்தனே, நீங்க பார்க்ல வந்துட்டு ஒண்ணா வாக்கிங் போனதெல்லாம்." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா பேசவும், இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது அவரு தான் வந்தாரு." அப்படின்னு மாரி சொல்லும்போது, இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு, "நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பாக்கியா. எல்லாம் எனக்கு தெரியும். இப்பலாம் நீங்க கோபியோட உறவு கொண்டாடலாம்னு சொல்ட்டு நெறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. என் முன்னாடி வந்துட்டு ஆறுதல் சொல்ற மாரி சொல்லிட்டு, ஆனா பின்னாடி வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா பாக்கியா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுத்துற மாரி பேசுவோம். இங்க அடுத்து பாக்கியாவுக்கு என்ன பேச தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா மயு கூட்டிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ராதிகா அப்படி அசிங்கப்படுத்தணும்னு நெனச்சுட்டு கோவப்பட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே இங்க ஈஸ்வரி, கோபி, இனியா, சரின்னு எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது, இங்க பாக்கியா எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. கோவப்பட்ட உடனே இங்க பாக்கியா உடனே கோபி பார்த்து கேட்கறாங்க, "நான் உங்கள 1 வாரத்துல வீட்ட விட்டு போக சொன்னேன். நீங்க எப்ப போறீங்க? உங்களுக்கு இதுக்கு மேல 1 வாரம் டைம் குடுக்க முடியாது. 1, 2, 3 நாள்ல நீ கிளம்பி போயிடணும். இல்ல அப்டின்னா நானே வெளிய துரத்துற மாரி இருக்கும்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு பேச, இந்த பக்கம் பக்கத்துல இருந்த ஈஸ்வரி வந்துட்டு, "பாக்கியா என்ன பேசுற நீ? என் பையன் எதுக்கு வீட்ட விட்டு வெளிய போணும்? அவன் இங்க தான் இருப்பான்." அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "அத்த அவர் வீட்ட விட்டு வெளிய போயே ஆவணும். எனக்கு தெரியாது. இந்த வீட்ல அவர் இருக்கறது புடிக்கல. அவருக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்ல. அவரு எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காரு?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கோவப்பட்டு பேசுறாங்க. அதுக்கு பதிலுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, என் பையன்லாம் வீட்ட விட்டு போமாட்டான். அவனுக்கு உடம்பு சரியில்ல. அவன் இங்க தான் இருப்பான்." அப்படிங்கிற மாரி திரும்பி திரும்பி சொல்லவும், இந்த பக்கம் பாக்கியா ஈஸ்வரி பேசுறத பார்த்த உடனே ரொம்பவே கோவப்பட்டு, "அத்த அவர் வீட்ல இருந்தா அமைதியா இருந்தா பரவால்ல. என்ன ஏதோ சமாதானப்படுத்துற மாரி எனக்கு டீலாம் போட்டு குடுக்குறாரு அவரு. அவரு யாரு எனக்கு டீலாம் போட்டு குடுக்குறது? எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்காரு? காலையில எழுந்தவுடனே நிம்மதியா வேலை செய்ய முடியல. இவரு வந்து உட்காந்துருக்காரு கிச்சன்ல. நான் என்ன பண்ண முடியும் இல்லையா பண்ணியிருந்தா? ஏதோ ஆசைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்ல உங்க புள்ள சொல்லிட்டு வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. ஆனா இவரு வந்து அமைதியா இருக்கணும்ல, வந்த விருந்தாளி மாரி. எல்லாம் இல்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்காரு." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கோபிய பார்த்து கேட்கவும், இங்க கோபியும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாரையும் பார்த்து கேட்கறாங்க, "உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இவர கூட்டிட்டு நீங்க வச்சு எனக்கு மேலும் மேலும் கஷ்டம் தான் குடுத்துருக்கீங்க." அப்படின்னு கேட்கவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, நீ என்ன பேசினாலும் கோபி இங்க தான் இருப்பான். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி கேட்கவும், இந்த பக்கம் பாக்கியா கோவப்பட்டு, "நான் எங்கேயாவது போயிடுறேன் அத்த. நான் இருக்க மாட்டேன். இவரு இருந்தாரு அப்படின்னா, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லிர்றாங்க. உடனே அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. உடனே இங்க பக்கத்துல செழியன் வந்துட்டு, "அம்மா என்னம்மா பேசுற நீ? நீ எதுக்கும்மா இப்ப வீட்ட விட்டு வெளிய போறான்னு சொல்லிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "ஆமான்டா, எனக்கு இவரு இருக்கறது இங்க புடிக்கல. இவரு இருந்தாரு அப்படின்னா நான் அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஒண்ணு நான் வீட்ட விட்டு போயிர்றேன். இல்ல அப்படின்னா அவர வீட்ட விட்டு போக சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கோவப்பட்டு பேசிட்டு அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. பாக்கியா இப்படிலாம் பேசுவும், இந்த பக்கம் இருந்த கோபிக்கு ரொம்பவே தயக்கமா இருக்கு. என்ன பாக்கியா இப்படிலாம் பேசுறா? அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வர்ட்ட சொல்றாரு, "அம்மா நான் வந்து கிளம்பி போயிர்றேன்ம்மா. இங்க இருந்தேன் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இங்க பாக்கியாவுக்கும் வந்துட்டு கஷ்டம் குடுக்குற மாரி இருக்கு. நான் கிளம்பி அங்க ராதிகா வீட்டுக்கே போயிர்றேன்." அப்படிங்கிற மாரி இங்க எழுந்து நின்று இங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாருப்பா கோபி, நீ அதெல்லாம் போக வேணாம்ப்பா. பாக்கியா வந்துட்டு கோவமா இருக்கா. அதான் அப்படிலாம் பேசுறா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேயே இருப்பா. நீ அதெல்லாம் போ வேணாம். நீ அங்க போன அப்படின்னா திருப்பி உடம்பு சரியில்ல சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும் எனக்கு. அதெல்லாம் தாங்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லப்பா. நீ இங்கேயே இரு." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்றாங்க.
கோபி அடுத்து என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி தயக்கமா நின்னுட்டுருக்காரு. கோபி இப்படி நின்னுட்டுருக்கவும், இந்த பக்கம் வந்துட்டு இனியா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. "டாடி நீங்க இங்கேயே இருங்க. அம்மாவெல்லாம் பார்த்துக்கலாம். அம்மா வந்துட்டு கோமா வச்சுட்டு போறாங்க. நீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துட்டு அங்கலாம் போவாதீங்க டாடி. அதுக்கப்புறம் நான் உங்கள பார்க்க கூட முடியாது. இங்க இருந்த வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் நம்ப. அந்த மாரி சந்தோஷம் திருப்பி கிடைக்காது. அம்மாகிட்டலாம் பேசிக்கலாம் டாடி. அம்மா வந்துட்டு ஏதோ கோவத்துல இருக்காங்க." அப்படிங்கிற மாரி இங்க இனியா வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு கோபி வந்துட்டு ஒரு மாரி நின்னுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க செயின் வந்துட்டு, "அப்பா நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க உடனே கோபிக்கு வந்துட்டு நெஞ்சு வலி வருது. இங்க கோபிக்கு நெஞ்சு வலி வரும். உடனே இங்க கோபி வந்துட்டு நெஞ்சு மேல கை வச்சுன்னு அப்படியே சோஃபால சாயிறாரு. அப்படி சாயும்போது இந்த பக்கம் இந்த எல்லாருமே போய் பதறி போயிட்டு, "கோபி என்னாச்சு? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரிக்கு பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க செயின் வந்துட்டு கோபிய புடிச்சுட்டு, "அப்பா என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு கேட்கவும், "நெஞ்சு வலிக்குது சரியா?" அப்படிங்கிற மாரி கோபி சொல்றாரு. உடனே இங்க செயின் வந்துட்டு டாக்டர் கால் பண்ணி வர வைக்கிறாரு. உடனே இங்க வலியில வந்துட்டு துடிச்சிட்டு இருக்காரு கோபி. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்துன்னு செல்வி வந்துட்டு ஓடி போயிட்டு பாக்கியா கிட்ட சொல்றாங்க. "அக்கா கோபி சாருக்கு நெஞ்சு வலி வந்துச்சுக்கா. வலியில துடிச்சிட்டு இருக்காரு." அப்படிங்கிற மாரி இங்க ஓடி போயிட்டு செல்வி சொல்லுவோம். அந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்தோனே இங்க பாக்கியா வந்துட்டு கோபி பார்க்குறாங்க. கோபி பார்த்த உடனே இங்க இனியா கிட்ட கேட்குறாங்க. "என்னாச்சு இனியா?" அப்படிங்கிற மாரி. "தெரியலம்மா அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்து திடீர்னு வலிக்குது சொல்றாரு." அப்படி சொல்லவும், "டாக்டர் கிட்ட சொன்னீங்களா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா?" அப்படி கேட்கவும், இங்க சரின்னு சொல்றாரு. "என்னம்மா இப்பதான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன். டாக்டர் வந்துட்டு இருக்காராம் வீட்டுக்கு." அப்படிங்கிற மாரி இங்க சரின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க டாக்டரும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இங்க எல்லாருமே பதறி போய் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கோபி வந்துட்டு வலியில துடிச்சிட்டு இருக்கத்த. இங்க கோபி நெஞ்சு வலியில இருக்கவும், இந்த பக்கம் டாக்டர் வந்துட்டு கோபிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. கோபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்ச உடனே, இங்க கோபிக்கு வந்துட்டு ஓவர் பெயின் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "ஏன் டாக்டர் இப்படிலாம் வருது அவனுக்கு?" அப்படி கேட்கவும், அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கிறதால, அவர் பார்க்குற மாரி ஒரு அதிர்ச்சியான செய்தியோ, இல்ல அப்படின்னா அவர் மனசு கஷ்டப்படுற மாரி ஏதாவது நடந்தா அப்படின்னா, அவருக்கு இந்த மாரி பெயின் வரதுக்கு திருப்பி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றாங்க. இங்க டாக்டர் சொல்லவும், இந்த பக்கம் ஈஸ்வரி அப்பதான் வந்துட்டு வருது. இப்பதான் வந்துட்டு பாக்கியா வந்துட்டு கோபி இப்படிலாம் சொல்லிட்டு போனான். கோபி இப்படி சொல்லவும் தான் இப்ப கோபிக்கு திருப்பி வந்துட்டு இந்த மாரி ஆயிருக்க போகுது அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து டாக்டர் கிளம்பி போயிறாங்க. இங்க டாக்டர் கிளம்பி போகவும், இங்க வீட்ல இருந்த எல்லாருமே வந்துட்டு கோபிய வந்துட்டு பாத்துக்கிறாங்க. "அப்பா என்னாச்சுப்பா? இப்போ ஓகேவா?" அப்படிங்கிற மாரி இங்க செரின் வந்துட்டு கோபி கேட்டுட்டு இருக்காங்க. அது கோபி வந்துட்டு, "ஏன் ஓகேடா சரியா, இப்போ வந்து பெயின் இல்ல." அப்படிங்கிற மாரி கோபி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாரி கண் கலங்கி நின்னுட்ட ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ பார்த்து கேட்குறாங்க. "பாக்கியா உன்ன கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். கோபிய வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போக சொல்லாத. இப்ப பார்த்தியா நம்ம சும்மா இப்படி பேசுனதுக்கே அவனுக்கு நெஞ்சு வலி வந்தது. இதே அங்க ராதிகா வீட்டுக்கு அவன் போனான் அப்படின்னா, அங்க நடக்கிற விஷயத்த அவன் பார்த்தான் அப்படின்னா, என் பையனுக்கு என்ன ஆகுறது? என் பையனோட உயிர் வந்துட்டு எனக்கு முக்கியம் பாக்கியா. எனக்குன்னு இவன் ஒருத்தன் தான் இருக்கான். என் புருஷனும் வந்துட்டு இப்ப என் கூட இல்ல. அவரு இருந்தாரு அப்படின்னா ஒரு ஆறுதல் இருந்தது. இப்போதைக்கு இவன் மட்டும் தான் இருக்கான். எனக்கோசரம் வந்துட்டு இவன வீட்ட விட்டு வெளிய போக சொல்லாத. இவன் என் கூடயே இங்கேயே இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி. இங்க ஈஸ்வரி பாக்கியா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சறாங்க. இந்த பக்கம் பாக்கியாவும் வந்துட்டு ஒரு மாரி பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி. இப்ப பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி இப்படிலாம் பேசுறதால, இங்க கோபிய வீட்ல இருக்க வச்சுருவாங்களா? இல்ல அப்படின்னா, இங்க பாக்கியா வீட்ட விட்டு போயிடுவாங்களா? அப்படிங்கிறதையும் இங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்.